கொண்டாந்துட்டேன். ஜெகநாதா, துரியோதனன் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காளைய வச்சு. தம்பி, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? எங்க போயிருந்த? சொல்லப்பா, சொல்லப்பா, எங்க போயிருந்த? அந்த வஞ்சகி வீட்டுக்கு. அங்கேயா போனே? என்ன நடந்தது அங்கே? நடக்க கூடாதது நடந்தது, ஆனா நடக்க வேண்டியது நடக்கல. அப்படின்னா அம்மா, எந்த தகப்பனால நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சதோ அந்த துரோகி உயிரோடு இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ நல்லது. அடிச்சு விளக்காத பிள்ளை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்ட ஒரு அடி கூட வாங்காம நான் உத்தமனா வளர்ந்தேன். ஊர்ல நல்ல பெயர் வாங்கினேன். இப்ப நீ என்ன அடிக்க முடியா? அப்படி என்னம்மா குற்றம் செய்துட்டேன்? இன்னும் என்ன செய்ய? இவ்வளவு தைரியம் கொண்ட நீ நாளைக்கு கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அம்மா, நீயா எனக்கு பிள்ளை? சத்தியமா சொல்றேன்மா, என்ன உருவாக்கின உன் கர்ப்பத்தை மேல ஆணையா சொல்றேன். அப்பா அவனை அடிக்கலமா? அடிக்கவே இல்லை. நம்புமா, நடந்ததை கேளு. காளைய கேட்டு கொடுக்க மறுத்தாரு, அவுக்க போனேன். பழங்குண்ட மட்டும் என்ன போட்டு அடிச்சுட்டாரம்மா. இதோ பாருமா, இதோ பாரு. அப்பாவை அடிச்சேன்னு அவசரத்துல நினைச்சேனே. அம்மா, உன்னுடைய பரிசுத்தமான வயசுல பிறந்த எந்த உயிரும் அந்த பாவத்தை செய்யாதம்மா. இன்னொரு அந்த வார்த்தையை சொல்லிடா. இன்னொரு அந்த வார்த்தையை சொல்லு. அம்மா, பல ஆளுங்க வேணும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் வேணும். பணமா? இதுவரைக்கும் எந்த காரியத்துக்கு நான் பணத்தை செலவு பண்ணதில்லைன்னு தெரியுமில்ல காளிங்க? தெரியும் தெரியும். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும் இல்லையா காளிங்க? ஆமாங்க. பணம் எவ்வளவு வேணும்? 10,000. 10,000? அதுக்கு மேலேயும் தேவைப்படும். என்னப்பா இது, அணைய கட்டுறதுக்கா உடைக்கிறதுக்கா? உடைக்கிறதுக்கு தான். அவ்வளவு பெரிய அணைய ஒரு ராத்திரியில உடைக்கிறதுனா சாமானிய காரியமா? உனக்கெல்லாம் ஒரு தட்டு தானப்பா. அது என்ன அடிக்க வச்சிருக்கிற பானையா? என்ன செய்வி எனக்கு தெரியாது. அந்த அணைய நீ உடைச்சே ஆகணும். பணம் இல்லைன்னா அது நடக்காது. ஏன் நடக்காது? இந்த கந்தசாமி புள்ள சோத்தை தின்னு தின்னு காத்தவராயன் செல்ல மாறி இருக்கிறியே, ஏன் நடக்காது? கையில வலுவு இல்ல, நெஞ்சில உறுதி இல்ல. என்ன விட பணத்துக்கு தான் அதிக பலம் இருக்குன்னா? பணம் பணம்னு மறுபடியும் பேசாத. சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. உடைக்க போறியா இல்லையா? என்னடா யோசிக்கிற? உடைக்கத்தானே வேணும். உடைச்சு காட்டுறேன். ஓடிட்டு நிக்காத. ஆதவா, ரத்தனம், என்னவா தேர? அந்த கஞ்ச பையன் கந்தசாமி நமக்கு பணம் தரல, அதனால அவன் வீட்டுக்கு கூட்டு கொண்டு நான் தயார். இது நம்ம தொழிலுக்கே விரோதம். ரத்தனா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாட்டி போடா. ரொம்பதான் கோபத்தை தாங்குறாரு. மாதவா, புறப்படு. ஏதோ ஆபத்து போல இருக்கு. இல்லன்னா மணி இப்படி இங்க வந்திருக்காது. ஆமா கண்ணம்மா, இப்பவே கதவை எடுத்து பூட்டிட்டு இப்படியே புறப்பட சொல்ல. சிவகாமி, மாணிக்கம், சோமு உடம்புக்கு என்னம்மா? சோமு, சோமு, ஏன்டா அப்படி கண்ணு மூடிட்டு இருக்க? துரை வந்திருக்கேன்டா, என்ன பார்க்க மாட்டியா? மாணிக்கம், பெரியப்பா, உங்களை பிரிஞ்சதுனால உரு குலைஞ்சு போன எங்க குடும்பத்தின் கோர நிலைய பார்த்தீங்களா? வீரப்பா, வீரப்பா இப்ப எங்க இருக்கான்? வீரப்பா எங்க சொல்லுப்பா. அந்த பாலாமணி வீட்டுல. வீரப்பா, வீரப்பா, பிரமாதம். மனைவி கணவனுக்கு பணிவிட செய்யணும், கணவன் மனைவி கிட்ட அன்பு காட்டணும். இப்படித்தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நீ இவளுக்கு போய் பணிவிட செய்வேன்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதப்பா. எங்கடா வந்த? உன்னுடைய சரித்திரத்தை திருத்த வந்திருக்கேன்டா. பேசாம போயிடு. பேசுறதுக்கு நேரம் இல்ல, புறப்படையும் கூட. போறியா இல்லையா? வர்றியா இல்லையா? முத்தையா, நாய் கூட போடா. வீரப்பா, அந்த முத்தமையின் மஞ்சள் குங்குமத்துக்காக உன்னை உயிரோட கொண்டு போய் வந்திருக்கேன்டா. ஒழுங்கா வந்துடு. அந்த சிறுக்கி சிவகாமிக்கு தாலி கட்டும் நானா நீயாடா? அயோக்கிய பயல. பாரு மாமா, அவரை போட்டு யாரோ அடிக்கிறாங்க மாமா, போய் காப்பாத்து. பயல, எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி கெடுத்த எல்லாத்துக்கும் சேர்த்து
எழுந்துருங்க மாமா. பயங்கரமா அடிச்சுட்டானே மாமா. வெள்ளம் தலைக்கு மேல வந்துட்டு இனிமே ஒரு வினாடி கூட இந்த ஊர்ல நாம இருக்க கூடாது. அவர் எழுதி வச்ச நிலத்தை அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம் மாமா. பாதி அவரை கொடுத்துட்ட, பாதிய நம்ம வச்சுக்கோமே. வேண்டாம் மாமா, பிரத்தியா சொத்து நமக்கு வேண்டாம். நாம அனுபவிச்ச வேதனையே போதும். எழுந்திருக்க மாமா. என்னடா இது? ஐயோ, ஒண்ணு கண்ணு வேணாமா? தெரியுதாடா, இது உன்னுடைய வீடு. தவறான வழியில் போன வீரப்பா, நீ தாலி கட்டின சிவகாமியோட கதிய பாத்தியா? யாருக்கும் கிடைக்காத இந்த அன்பு கலசத்தை இப்படி அநியாயமா உடைச்சு உருமாத்தி வச்சிருக்கேடா. நீ உருப்படுவியா பாவி? அதோ பாரு, அதிர்ஷ்ட மகன்னு அடிக்கடி சொல்லுவியே, அந்த சோமு ஜன்னி பிடிச்சு துடிக்கிறான்டா. வீரனுக்கு வீரனான மாணிக்கம் அவன் உன்னை பார்க்க வெக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறத பாருடா, நல்லா பாருடா. செழிச்சிருந்த குடும்பத்தை சீரழிச்சவனை பாருடா, பாருடா. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்ன சித்திரவதை செய்ய வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல டீயை எக்கல் பண்ணி சாப்பிட்டு நீங்க மறந்துட்டீங்களா? இந்த கெட்ட கொஞ்சம் அவுத்து விடுங்க, நான் வந்து அப்புறம் சிரிக்காரி அவுத்து விட்டு கந்தசாமி பிள்ளை நேரம் நெருங்கி போச்சு. நானே நெருங்க போறேன். என்ன சொல்ல? சாரி என்ன சொல்லு. முடியாது, சொல்ல மாட்டேன். முடியாது. நேரமில்லை. என் தம்பி மரண படுக்கையில கிடக்கிறான். அவனை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ ஒண்ணு கவலைப்படா.
அப்பா நீ மட்டும்தான் வந்தியா? என் ராமு வரலையா? என் காளை எங்கப்பா? என் காளை எங்கப்பா? காளை இதோ கொண்டு வரேன், இதோ கொண்டு வரேன் சொல்லு, இதோ கொண்டு வரேன். சிதம்பரம், என்னங்க வச்சாரா? குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு, காளை சிறுத்தை அவுத்தி விடு. அப்படியே சீக்கிரம். இந்தாண்ணே, உங்க மாட்டை கொண்டு போங்க. ராமு கண்ணு, ராமு ராமு ராமு. ராமா, உன் காளை வந்துருச்சு. ராமு வந்துருச்சு. என் ராமு வந்துருச்சா? என் காளை வந்துருச்சா? ராமு 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 வந்துட்டியாடா? நீ வரலன்னா இன்னும் நான் செத்தே போயிருப்பேன் ராமு. இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாத ராமு. ராமு, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாதுடா ராமு. ராமு வாடா வாடா. அப்பா, இருளடைஞ்ச இந்த வீட்டுல மறுபடியும் விளக்கேற்றி வச்சீங்களே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு வாழ வச்ச தெய்வம். மாணிக்கம், மாணிக்கம், என்ன கந்தசாமி பிள்ளை கடனுக்கு பலியாக இருந்த எங்க நிலங்களை காப்பாத்தி கொடுத்தீங்க. நீதான்பா எங்களை வாழ வச்ச தெய்வம். என்ன நிலங்களை திருப்பியாச்சா? அப்பா, ஆச்சரியப்படாத மாணிக்கம், என் மானத்தையும் உசிரையும் காப்பாத்தும் நீதான்ப்பா வாழ வச்ச தெய்வம். இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்தனே, அது கடன் இல்லை, அன்பளிப்பு. திருப்பி வாங்க மாட்டேன். திருந்திட்டாம்பா. அண்ணன், என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்கதான். இல்ல வீரப்பா, வாழ்க்கை வெள்ளத்துல எதிர்நீச்சல் போட்டு தைரியமா கரை சென்றாலே இந்த சிவகாமி தான் உன்னை வாழ வச்ச தெய்வம். இல்லை, நீங்க தான் என்ன வாழ வச்ச தெய்வம். சிவகாமி, நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வாழ வைத்த தெய்வம் முருகன் தான். வீரப்பா, இந்த வாழ வச்ச தெய்வத்துக்கு முன்னால உன் மகன் மாணிக்கத்துக்கும் என் மக காவேரிக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுவான். மாணிக்கம், யாரும் போயிடாதுங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஐயா, நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறோம், எங்களை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சேன். எனக்கு பிள்ளை ஐயா, உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதோட ஒரு வேலி நிலமும் தர்றேன். அதையும் வச்சுக்கிட்டு நீங்க சௌரியமா இருக்கணும். கொண்டா, கைய கொடு. யோ, என்ன நீ சேர்ந்து சிரிக்கிற? சந்தோஷம் சந்தோஷம். இல்லையா, கைய கொடுன்னா என்னமோ சாமி கும்பிடுற மாதிரி ரெண்டு கையும் கொடுக்குறிய, ஒரு கை போதும்.